பேபி அண்ட் பேபி யுவராஜ் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் யுவராஜ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தது. ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி ஆஃப்டர் லாங் டைம் நான் மூவியில் ரீஎன்ட்ரி ஆகியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜெய்யோட அம்மா சொன்னாங்க, அதுக்கப்புறம் சத்யராஜ் சாரோட பேரண்ட்ஸ் சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி கமிட் ஆகிட்டேன். உண்மையிலே சூப்பர் கேரக்டர், நல்ல ஒரு காமெடி ஃபிலிமு. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாதிரி என்ன சொல்கிறது, பேபிங்கிறது வந்து எல்லோரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் பார்க்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு குழந்தையோடைய விஷயங்களை வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ நல்ல படம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். பிரதாப் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், என்னை அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த டீம் எல்லாமே நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வெரி ஹாப்பி இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் தான் பேசுவேன். அண்ட் ஆனால் புரிஞ்சதுக்கும் கஷ்டமாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. என் பேர் பாப்ரி கோஷ். ஆக்சுவலி நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். விஸ்வாசம்க்கு அடுத்து ரொம்ப நாள் கழித்து திருப்பி மூவிஸ்க்கு வந்ததோ இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன சத்யராஜ் சாருக்கு டாட்டராக பண்ணியிருந்தேன். அவங்கக்கிட்டேருந்து லைக் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதில் இன்னைக்கு கூட இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னன்னா பஞ்சுவாலிட்டி. அவங்க கரெக்டாக 6 மணிக்கு வந்துட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சொன்ன டைமில் அவங்க எப்போவுமே ரெடியாக இருந்தாங்க. யோகி பாபு சார் கூட நான் விஸ்வாசமில் கூட நடிச்சிருக்கேன். அவங்களும் சரி, என்னோட பேர் ஸ்ரீமான் அண்ணாவும் சரி, அவங்க 2 பேரும் எனக்கு எல்லா சீனில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இது கொஞ்சம் இது பண்ணிடு, இது சஜஷன் கொடுத்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜெய் அண்ட் பிரக்யா லைக் அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்லா இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் கீர்த்தனா மேம், அவங்க லைக் லிட்ரலி லைக் பார்ட்னர் இந்த க்ரைம் மாதிரி டோட்டல் டைம் நம்ம 2 பேரும், மீதி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு 2 ஷாட் மாதிரி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படி தான் இருந்தோம். பிரதாப் சாருக்கு ரொம்ப நன்றி, டைரக்டர் பிரதாப் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னோட பேச்சு கேட்கறதுக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ ஒரு சூப்பரான க்ரூவோட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது எனக்கு ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அபவுட் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதாப் சார், ஜெய் சார் அண்ட் யோகி பாபு சார், இவ்வளோ நாள் இந்த சப்போர்ட்காக அண்ட் ஆல்சோ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டூ சப்போர்ட். இது வந்து ஆக்சுவலி பேபி அண்ட் பேபி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அண்ட் ஆல்சோ எமோஷனல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபிலிம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸஸ். ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் ஃபேமிலியோட வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இசை வள்ளல் டைட்டில்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. சாரோடைய பேரன்பால் நடந்த விஷயம் தான் அது. ஸோ அதனால் ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்குவான் அது. அண்டு பேபி அண்ட் பேபி இந்த படம் ஃபஸ்ட்டு கதை சொன்ன டைம்லேருந்து அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி அது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோடைய ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிஞ்சது. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அது த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் அது. அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட், இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட், எங்களுடைய கால் ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம். இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில், அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூடன்ட் டைரக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஐ திங்க் யூஆர் லக்கி சார், இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கிடைச்சதுக்கு. அண்டு ரொம்ப ப்ராம்ப்டாக அது ஆரம்பித்த டைம்லேருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்களுடைய விஷயத்தை கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் சார். அண்ட் யோகி பாபு சார் அண்ட் ஜெய் சார், உங்களுடைய காம்பினேஷனில் இந்த படம், யோகி பாபு சார் வந்து இதில் ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது, ஒரு பேரலாக ஒரு லீடுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும் வேற வேற எமோஷன்ஸில் ஒரு கரெக்டாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் ஜெய் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும், அப்படியே அந்த ஸ்மார்ட்டு, அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லாரும் கூட குறையாம அது அப்படியே இருக்காரு. ஸோ அவருக்கு எவர்கிரீன் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படமும் அவருக்கு இன்னொரு முக்கியமான திரைப்படமாக இந்த படம் மாறட்டும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
அண்ட் மொத்த டெக்னீஷியனுக்கும், டிஓபி, எடிட்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக அந்த படத்துடைய தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள், புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்ககிட்ட கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பித்து அதை முடித்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக பாஸ் பண்ணி வந்திருக்காரு. சார், ஒரு படம் எடுத்துட்டீங்களா சார், இதுவே போதும் சார், பெரிய பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார். ஸோ யார் என்னென்ன, யார் நல்லவன் மாதிரி இருக்கிற நல்லவன், யார் உண்மையிலேயே கெட்டவன், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலயமா. ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்களில் நீங்கள் இன்னும் அது கவனத்தோட செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டோட்டல் டீமோடைய எல்லாருடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு, இந்த திரைப்படத்துக்கும் இருக்கு. நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது நான் கேட்டேன், சத்யராஜ் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து ஆமாம் அப்படின்னாங்க. ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து, டைரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு 3 பேர் தான். ஃபஸ்ட்டு வந்து சத்யராஜ் சார், ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு மேலே நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பாங்க படத்தை. ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம், ஸோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல. ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாமல் அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயன்றதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடித்து அது சிரித்து அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல, அதை தான் நினச்சதான் பயமாக இருக்குது இப்போ ஷூட்டிங்கில். ஐயோ யார் என்ன காமெடி அடிக்க போகிறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு. ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுகிறது. அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இதுவே போராட்டமாக இருந்தது. டைரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம். ஸோ டைரக்டர் கூட எப்போவுமே ஒரு சீன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப்டர்நூன் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம். இது இப்படி பண்ணிக்கலாமா, இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஓகே உங்கள் ஸ்டைலில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2ஆவது டேக்கில் சொல்லுவார், இது மாற்றிக்கலாமா. கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இருக்கும் 3rd டேக்லாம். ஸோ அவ்வளோ அழகாக வந்து அதை நம்ம வழியில் விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவார். அதே மாதிரி தான் கேமராமேன் சாரும், சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிற தப்பு தான் நான்லாம், பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு. ஓகே ஒரு 15 minutes வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் எனக்காக ஒர்க் பண்ணி மாற்றி இந்த லைட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அது நீங்கள் கேட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அது மாதிரி தான் படத்தில் எவ்ரிடே சும்மாவே சொல்ல ஒரு 40-45 days இந்த படத்தில் நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரிடே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்ப்பேன். ஒரு நாள் போனால் நிர்மலவி சார் இருக்கார், ஒரு நாள் போனால் என்ன படத்துக்கு வந்திருக்குன்னே தெரியாது, டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌடு ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக இல்லாமல் அவங்க பண்ணியிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சு தான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்டிஸ்ட்டை சொல்லி டைரக்டருமே அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பட் பர்சனலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நடுவில் இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சால் இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சுது. ஸோ இந்த படம் வந்து என்னன்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகுதோ பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லி கொடுக்காது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும் தமிழில். ஸோ அதனால் எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரதாப் சார் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் யுவராஜ் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இமான் சார், சத்யராஜ் சார், ஜெய் சார் எல்லாருக்குமே, கேமராமேன் தங்கதுரை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரதாப் நான் கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன், ஏன்னா ஃப்ரெண்டு தான் இருக்கு மேடம். ஒரு 17 வருஷத்துக்கு மேலே இருக்குமா, 18 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரும் வந்து ஒரு படத்தில் அட்மாஸ்பியர் பண்ணணுங்க. நாங்கள் 2 பேரும் அதெல்லாம் சொல்கிறது இல்லை, ஓப்பனாக சொல்லிட்டு போயிடல. 2 பேரும் வந்து காட்டுவாசி காஸ்டியூம் போட்டு 2 பேரும் நடித்தோம்.
2 பேரும் ஒரே ரூம் தான். அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்கணும். அப்பயே பேசுவோம் நாங்கள் 2 பேரும், மச்சான் எப்படியாவது என்ன பண்ணி மேலே வந்துடணும்டா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டிருக்காங்க, மேலே ஒன்றா போயிடலாம்டா, ரூம் போட்டிருக்காங்க போயிடலாம் அப்படின்னுவான். அப்பயும் அவனுக்கு நக்கல் ஜாஸ்தி, காமெடி எவ்வளோ பண்ணுவான். இன்றைக்கி அவன் டைரக்டர் ஆகிட்டார். நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி நடிகர் ஆகிட்டேன். உண்மையிலே லைஃப்பில் என்னென்னா ஏம் தாங்க நம்மளை ஜெயிக்க வைக்கும். எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம வேலையை மட்டும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்கு பிரதாப் ரொம்ப நன்றிடா. நீ ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ண பற்றியா, நீ சொல்கிற நான் தான் இந்த படத்தை நகர்த்த நான் கிடையாது. உன் கதை தான், உன் கதை, உன் ப்ரொடியூசர் நீ ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் மூவ் ஆச்சு. நான் உனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க, அதனால் சொன்னேன். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அவரும் ஒரு பேபி தான். நாங்கள் எங்கள் ஷூட் எடுத்துருந்து அவர் பண்ணி எங்காவது மோனில் நின்றுப்பார், என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, நல்லா எடுத்தால் சரி அப்படின்னாரு. சார் இது உங்கள் படம் சார், ஏன் சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லைங்க நான் நம்பி விட்டேங்க, நான் சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணாங்கன்னாரு. சார் நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவீங்க சார், ரொம்ப நன்றி சார். இமான் சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் சத்யராஜ் சார் சொல்லவே வேணாம், எல்லாருமே பிடிக்கும். நிறைய கவுண்டமணி சார் பற்றி தான் நாங்கள் ஸ்பாட்டில் உட்காந்து சார் நானும் நிறைய பேசிகிட்டு இருப்போம். அவர்கிட்டையும் சொன்னேன் நான் ஒரு முறை கவுண்டமணி சார்கிட்டையும், சார் இதுமாரி சாரோ நடிக்கணும், நான் சின்னகிறாரப்பா அப்படின்னாரு அவர். ஆமாம் சார், நான் கூட பிரேக் எடுத்துரும்போது அதை பாருன்னு கிளம்பி போயிட்டேங்கிறேன் எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படின்னு. அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் தான் பக்கத்துலேயே இருக்கணும். ரொம்ப நன்றி. ஜெய் சார் கேட்டேன் நான் அவர்கிட்ட, எப்படிங்க எப்படி எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சிங்கிளாக இருக்கிறதுனால தான் நான் எங்கே இருக்கிறேன்னாரு. சிங்கிளாகவே இருந்துடாதீங்க, லாஸ்ட்டில் அங்கிள் ஆகிடுவோம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பார்த்தியா இந்த மைக்கிட்ட தங்கதுரை மாதிரி நானும் பேச ஆரம்பித்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தங்கதுரை. நானும் ஒன்று மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். என்னை எல்லா டைரக்டரும் சேர்ந்து சட்டில் ஆக்டராக மாற்றிட்டாங்க, மடனாச்சிலேருந்து எல்லாருமே. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். இந்த படத்தை வெற்றியடை செய்யுங்க. இன்னைக்கு தான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடஞ்சிரு. சிங்கம் என்ன சிங்கிளாக தான் இருக்குதா? யோகி பாபி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, நல்ல விஷயம்தான். இப்போ இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்குது தெரியுங்களா? இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. சார் அது லைட்டு போனால் தான் சார் படம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட்டு சேர்ந்துடும். இந்த படத்தை பற்றி பேசினா எல்லாத்த பற்றி பேசணும்னா இந்த டேபிளை திருப்பி போட்டு இங்கே பார்த்து தான் பேசணும், அங்கே பார்த்து தான் பேசணும். அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்ணுறது பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா இதில் இருக்கிற அவ்வளோ பேர் பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். இன்றைக்கி நான் திரும்ப திரும்ப கேட்டேன், தம்பி யோகி பாபு கண்டிப்பாக வந்துருவாரான்னு கேட்டேன். என்ன அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஆள் கரெக்டாக வந்துட்டார். மற்றவங்க எல்லோரும் எங்கெங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இல்லை, புதுசாக மேடைக்கு வரவங்க நிறையா பேர் சொல்லுவாங்க, நான் எனக்கு மேடையில் பேசி அவ்வளோமா பழக்கம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அது உங்களுக்கு என்ன மொழியில் வருதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதான். அவர் அடித்தார் பாருங்க, நான் முதல் படங்க இப்படித்தானுங்க எடுத்துனுங்க, அப்புறம் படம் எடுக்கும்போது தானுங்க தெரிஞ்சுதுங்க, படம் பார்க்கறதுக்கு வேணா சுலபமாக இருக்குங்க, எடுக்கிறது பெண்டுகள்ட்டு போங்க. அவ்வளோதான். அதனால் எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்கு இந்த மேடை புதுசு, மைக்கில் பேசி புதுசு அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடித்து கிளப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதையே தான் நம்ம டைரக்டர் பிரதாப் பண்ணார். பெரிய விஷயம். இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை சேர்த்து வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது. எனக்கு என்ன ஒரு பேட்டர்ன் படம் வரையில் நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது ஒரு சரி, இப்போ ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதே பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியாக பார்க்குறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு படத்தின் மூலமாக நம்மளுக்கு நிரூபணம் ஆகிருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதனால் நானும் ஜெய்யும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். 6 வருஷம் தானே ஆச்சு பார்ட்டி படம் எடுத்து. மதகஜராஜா 12 வருஷம் கழித்து கோல் போட்டுருச்சு. நாங்கள் ஃபிஜியில் அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் பார்ட்டின்னு ஒரு படம் நடித்தோம். ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தோம். அப்படி இருந்தது. அந்த படமும் கூடி சீக்கிரம் வெளியானோம். இன்றைக்கி ஜெய்கிட்ட பேசிட்டீங்கள்ட்ட கேட்டேன்,
சரி ராஜா ராணி வந்து ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்குமா அப்படின்னு. சார் 12 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு. ஐயோ 12 வருஷம் ஆகி போச்சா அப்படிங்கிறது அப்போ வரையில் தான் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க, இசை வள்ளல். இசை இல்லை, அது சில சமயத்தில் அந்த இமான் அப்படின்னு பேர் இருக்கையில் இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த படத்தில் நிறையா அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க. நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு ஒரு கெத்தாக போனேன். என்னென்னா, அஜித் விஜயோட ஹீரோயின் தான்ப்பா நம்மளுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. நம்ம இன்னும் யூத்து தான். யாருப்பா அவங்களுக்கு ஜோடியாக நடிக்கிறீங்கன்னு கீர்த்தனாங்க. விஜய் கூட அஜித் கூட எல்லாம் ஜோடியாக நடித்தவங்க இப்போ எனக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்னு. பட் அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னு தெரியல. அதையும் யோசிச்சுக்கணும் இல்லையா? மட்டும் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு இப்போ சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தானே. உள்ளே போனோம், ஜாலியாக சிரித்தோம், வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப கலகலப்பாக இருந்தது. யோகி பாபு சொன்ன மாதிரி கவுண்டமணி அண்ணன் கூட நடிக்கல சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லா வசனத்தை மறந்து அப்புறம் நாங்களே சொந்தமாக வசனம் பேசுகிறது. அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ பேர், ஆனந்தராஜ், நிலகல் ரவி, இளவரசன், எல்லாருமே வந்து ஒரு டீம். இது வந்து அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அவ்வளோ பேர் இங்கே வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நல்ல ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. ஆனால் உஷாரான ஆள் தான். உஷாரான ஆள் தான். அவரே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு, அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட்டை அவரே ஏற்றி விட்டார். அதனால் பிரதாப் உங்கள் மேலே பொல்லா போகிறாரு. ஏன்னா வந்து இவ்வளோ பேரையும் வச்சுட்டு அவ்வளோ சிக்கனமாக படம் எடுத்தாருங்க. சொன்ன டைமில் டக்குன்னு எடுத்து யார் எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு படத்தை சீக்கிரமாக டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் வந்து, இல்லைன்னா 5 நாளில் எடுக்கிற சீனை 10 நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம். அது இல்லாமல் ரொம்ப சிக்கனமாக எடுத்து நல்லபடியாக முடிச்சிருக்காரு. எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு. இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிமேல் அவரை புரட்சி தமிழன் கூப்பிட முடியாது. நான் பேன் இண்டியன் ஸ்டார், புரட்சி இந்தியன் திரு சத்யராஜ் சார் அவர்களே ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறேன். அவர் கூட 2 படம் நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என் வாழ்க்கையில் அமைஞ்சது. பொண்ணு வீட்டுக்காரன், அதுக்கப்புறம் பெரியார். ஸோ சார் ரொம்ப மகிழ்ச்சி இத்தனை நாள் கழித்து சந்தித்ததில்லை. ஆமாம், வீரமணி சார் கேரக்டர் தான் பண்ணேன் நாட்டில். ஆமாம் சார். யுவராஜ் எனக்கு சமீபத்தில் தான் பரிச்சயமானார். ஒரு அற்புதமான படத்தை எடுத்து வச்சுருக்காரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதாப், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சு இந்த படத்தை நல்லா எடுத்திருக்கிறதா அவரே எங்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு. ஜெய், உங்கள் கூட ஒர்க் பண்ணோன்னு நிறைய நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஜெய், கொஞ்சம் நிறைய பண்ணுங்க ஜெய், நிறைய படங்கள் பண்ணுங்க. பிகாஸ் உங்களை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சும்மா இருக்கக்கூடாது. மோர் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் யூ இஸ் வாட் வி ஆல் எக்ஸ்பெக்ட். யோகி பாபு பற்றி என்ன சொல்கிறது? அவர் வந்து நீங்கள் வந்து வால் நட்சத்திரம் மாதிரி சார். ஸோ ஹீ இஸ் அ ஷூட்டிங் ஸ்டார், ஹீ இஸ் அ ஷைனிங் ஸ்டார். ஸோ எந்த படத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்கள் வந்து யோகி பாபு சாரை பார்க்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவரோட வளர்ச்சியை பார்க்கும்பொழுது. அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வர ஒரு மகிழ்ச்சி வந்து அது நம்மளை அறியாமல் நடக்கிற ஒரு விஷயம். அந்த ஹாப்பினஸை நீங்கள் மேலும் பல 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 வருடங்கள் கொடுக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் சார். டு ஆல் த ஹீரோயின்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். டு த டான்ஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் ஆல் தி டெக்னீஷியன்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். பேபி அண்ட் பேபி ஜெயிக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி. பேபி அண்ட் பேபி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மூவி. சூப்பராக வந்திருக்கு படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறதுல. கண்ணுக்கு மையழகு, இந்த படத்துக்கு அண்ணன் ஜெய் அழகு. புதுசாக வாங்கின ஸ்மார்ட் போர்ட் மாதிரி எப்பயுமே ஸ்மார்ட்டாகவே இருப்பார். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருந்த அவர் கூட நடித்ததில். எங்கேயும் இப்போ படத்தில் நடித்த அவர் கூட, அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நம்ம யோகி பாபு அண்ணன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மகேஷ் பாபுனா தமிழில் யோகி பாபு. அவர் ஆக்ஷனை மாஸாக பண்ணுவார், இவர் ரியாக்ஷனை தமாஷா பண்ணுவார். அந்த மாதிரி பர்ஃபார்மரு. அது இல்லாமல் அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சார், அவரோட ஃபேவரட். நான் ரொம்ப அவரோட ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படியே விழப்பாக இருக்கும். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி போய் எப்படி அவர் பண்ணார், ஒரே 3 கேரக்டர் பண்ணுவார் வித்தியாசமாக. அந்த மாதிரி
வெறித்தனமாக பண்ணுவார். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா இல்லை எல்லா பொருளும் அப்படி எப்படி சொல்கிறேன்னா எல்லா கேரக்டரும் ஒரு ஹீரோனா ஹீரோ, வில்லன்னா வில்லன், ஒரு அப்பா கேரக்டர், ஒரு அண்ணன் கேரக்டர், ஒரு மாமனார் கேரக்டர், ஒரு அப்பாவுக்கு குழந்தையாகவும் நடிப்பார், சில சமயத்தில் குழந்தையாகவே நடிப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அவர் கூட நடிச்சதுலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியானது. அப்புறம் இமான் சார் மியூசிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சில பேர்லாம் பாட்டு கேட்டால் கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் சாரோட பாட்டு போட்டால் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்தளவுக்கு வேறு லெவலில் கலக்குவார். இப்போ மழை வந்தால் தான் அந்த மண் வாசனை வரும், சாரோட மியூசிக் வந்தாலே அதில் மண் வாசனை கிடைக்கும் நமக்கு. அந்தளவுக்கு ஒரு மண் வாசனையோட மியூசிக்கை கலக்கியிருக்கார் இந்த படத்தில். டைரக்டர் பிரதாப் சார் அடடா உண்மையிலேயே எல்லாருமே ஒரு குழந்தை மாதிரியே வேலை வாங்கினார் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே. ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் பேபி அண்ட் பேபின்னு எதுவும் சேர்த்து தெரியல, கதைக்காக வச்சாரா இல்லை கதாநாயகிக்காக வச்சாரா தெரியல. ஏன்னா கதாநாயகியே கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க பிரக்யா. ஸோ அது இல்லாமல் தாய் சன்சிகா, நிறைய ஆர்டிஸ்ட்டு, மேடம் கீர்த்தனா மேடம்லேருந்து எக்கச்சக்கமான நடிகர்கள், எனக்கு எல்லாமே ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட்டு. சிங்கம்புலி அண்ணன், இளவரசர் அண்ணன், அப்புறம் நம்ம மொட்டை ராஜேந்திரன் சார், அதான் நான் சொல்கிறேன் ஸ்ரீமன் சார், ராமர், நிறைய ஆக்டர் இருக்காங்க ஃபேவரட் ஆக்டர்ஸு. இதில் மொட்டை ராஜேந்திரன் சார் கூட தான் எனக்கு காம்பினேஷனு. எப்படி புதுசாக வாங்கின செல்லுக்கு லேமினேஷன் பண்ணுறோமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆகிருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ், பாரிஸ் ஜெயராஜ்லாம் அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கும். ஸோ இந்த படத்துலையும் அப்படியே கார்டியன் நல்லா தொடர்ந்து இந்த படத்துலையும் எனக்கும் மொட்டை ராஜேந்திரன் காம்பினேஷன் ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு, ஒரு ஜாலியாக. அப்புறம் எழுது எல்லாத்தையும் பேசுனேன், வேறு ஏதாவது சொல்லணும். எல்லாமே படத்தில் வந்து கேமராமேன் சார் சரி, டான்ஸ் மாஸ்டர் சார், எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. எடிட்டர் வந்து எல்லாருமே, ப்ரொடியூசர் சார் வந்து நான் சீரியஸாக பேசுகிறேன் பார்த்தா அவரே வந்து அடியனாச்சு காமெடி கலக்கிட்டு இருக்காரு. அடுத்தது அவர் ஒரு காமெடி பண்ண டைரக்ஷன் பண்ணலாம் அவங்களுக்கு, அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு யுவராஜ் சார். ஃபேப்ரிக் கோஸ் மேம், சாய் சன்சிகா, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம், ஒரு பேபியோடு வந்து ஹாப்பியாக பார்க்குற படம். ஸோ உங்கள் பேபியெல்லாம் கூப்பிட்டு வந்துடுங்க, குழந்தைய சொல்கிறேன் நான். ஸோ எல்லாரும் வந்து ஜாலியாக சந்தோஷமாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆசீர்வாதத்தோட என்னோட ஃபஸ்ட்டு மேடை, சினிமா மேடை நான் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்கள் பிளெஸிங்ஸ் எப்போவுமே எனக்கு வேணும். அண்ட் பேபி அண்ட் பேபி அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் தேட்டர், அதுவும் வந்து சத்யராஜ் சார், யோகி பாபு சார், ஜெய் பிரதர் கூட எல்லாம் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையாகவே, அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரதாப்பண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஸோ நம்பி எனக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு கூப்பிட்டு இது பண்ணியிருந்தீங்க. அண்ட் யுவராஜ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அங்கே இன்ட்ரடியூஸ் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசார. அண்ட் இமான் சார் கூட வந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப, ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டு கேட்டே இருப்பேன் சார். அண்ட் நிறைய டான்ஸ் காம்படிஷனுக்கெல்லாம் உங்களோட பாடலில் போட்டு டான்ஸ் ஆடிருக்கேன். அப்போ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன், ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் எப்பவுமே வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. அண்ட் பேபி அண்ட் பேபி February 14th ரிலீஸ் ஆகுது, எல்லாருமே மறக்காமல் வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஜெய் சார் வந்து அவர் இல்லைன்னா நான் இந்த படத்துக்குள்ளேயே வந்திருக்க முடியாது. அதனால் ரொம்ப நன்றி ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் போட்ட எஃபோர்ட் வந்து இப்போ அவருக்குலாம் அந்த டைமில் வந்து அவருக்கு சின்ன காலில் ஒரு வலி, அது உண்மையிலேயே அது எவ்வளோ வலின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த வலியோடு அவர் ஆடவே முடியாது. ஆனால் அவர் எஃபோர்ட் போட்டார் பாருங்க, அவர் ரிஹர்சல்லாம் பண்ணி அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த டான்ஸ் பாட்டு கிங்கினி அந்த பாட்டுக்கு வந்து கொஞ்சம் கூட எதுவுமே மாற்றாதீங்க, நான் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணார். அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அந்த நாங்கள் பாட்டு பண்ணோம். அடுத்து பெரிய அந்த 6ஆவது அந்த சாங் வந்து அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா டான்ஸ் பாட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு கான்செப்ட் சாங்கை வந்து மாண்டேஜ் வந்து கதையை விட்டும் போகக்கூடாது, கதைக்குள்ளேயே இருக்கணும், ஆனால் அந்த கண்டென்ட்டும் செதறிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டோம். அதில் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்தது. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர்னா யோகி பாபு சார் வந்து பண்ணவே முடியாத நிலமை, அவர் அடுத்த படத்துக்கு போகணும், முடியவே முடியாதுன்ற கண்டிஷனு. ஆனால் அவர் அப்படி தான் சொல்லுவார், ஆனால் கடைசி நேரத்தில் அதை பண்ணி கொடுத்துட்டு பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டு தான் போனார். அது உண்மையிலே தேங்க்யூ யோகி பாபு சார், ரொம்ப நீங்கள் இல்லைன்னா அது அன்றைக்கி ரொம்ப பேலன்ஸ் ஆகிருக்கும். அடுத்து பிரதாப் சார், அவர் வந்து டைரக்டர், அவர் வந்து என்னை ரொம்ப நம்பினார்.
நாங்கள் நிறைய விஷயம் ஐடியாக்கெல்லாம் த்ரோ பண்ணால் கூட அவர் வந்து அதை உள் வாங்கிட்டு எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசி பண்ணோம். உண்மையிலே அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சது. அடுத்து ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார், எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. ரொம்ப சந்தோஷம் இந்த க்ரூவில் ஒர்க் பண்ணதுக்கு. அடுத்து இமான் சாரோட என்னோட தொடர்பு வந்து கொக்கி, லீ, லாடம், மைனா, கும்கி, கயல், இப்படி அவருடைய எல்லா பாட்டும் எனக்கு படம் நான் டான்ஸ் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. ரகுசாலமன் சாரோட நிறைய நாங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஒரு விழா நாயகன், அந்த 4 பாட்டும் ஒரு குறை கூட இல்லை. அந்த ஆல்பம் டோட்டலாக அவ்வளோ ஹிட்டு, அவ்வளோ கேட்கும் போதே அவ்வளோ இதுவாக இருக்குது. இளையராஜா சாருக்கு அப்புறம் இந்த ப்ராமிசிங் மெலோடி கிங், அவரை மாதிரி இப்படி ஒரு மெலோடிலாம் கொடுக்கவே முடியாது. அவ்வளோ பிரமாதமாக என்ஜாய் பண்ணோம். அந்த எல்லா பாட்டுமே படம் மொத்தமும் ரொம்ப ரொம்ப அழகான பாட்டுகள் போட்டு கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் மொத்த க்ரூவும் எங்களுக்காக அந்த பாட்டுகளில் நாங்கள் அவ்வளோ உழைச்சாங்க. ஒருத்தரோட உழைப்பும் தள்ளியே விட்டுற முடியாது. தங்கத்துறை ஆகட்டும், அப்புறம் அண்ணன் மற்ற நிறைய பேர், எல்லாரையும் சொல்ல முடியல. எல்லாரும் அவ்வளோ டைம் எடுத்து கூட உழைச்சாங்க. இதே மாதிரி எல்லாரும் பேராதரவை கொடுத்து இந்த படம் அருமையான ஒரு காமெடி ஸ்கிரிப்டோட ஒரு ஆனால் கண்டென்ட் ஓரியன்ட் அவ்வளோ நல்ல குடும்ப கதையம்சமுடைய அந்த படத்தை எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்து பெரிய ஹிட் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை எழுதி முடிச்சோடனே நம்ம யோகி பாபு சார் தான் போய் பார்த்தோன்னே அவர் கதை கேட்டார், ரொம்ப பிடிச்சிச்சு, பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆனோடனே அப்புறம் நிறைய பேர்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் நம்ம யுவராஜ் சார்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். சொல்லும்போது அவர் வந்து ஃபஸ்ட் முறை கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சோடனே இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், யார் வேணும், ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் யோகி பாபு சார், அதுக்கப்புறம் ஜெய் சார், அப்புறம் இந்த கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர்னு அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் என்னென்னா இவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இளவரசன் சார் இதுக்கு போயிடலாம், அது வந்து அவர் போயிடல, அப்புறம் இவர் கிங்ஸ்லி கூப்பிடலாம், அப்புறம் இந்த கேரக்டர் வந்து மொட்டராஜன் சாரை போடலாம். பார்த்தா இங்கே பட்ஜெட் யாருது இவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையுமே வந்து போடலாம்னு சொல்லிட்டு அப்படி டோட்டலாக பார்த்தா 25 ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் பட்ஜெட் போட்டு பார்க்குறாங்க, இவருக்கு ஷாக் ஆகுது, ஐயோ தெரியாதனமா சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஒரு ஃபீல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்ணுறோம், ஏன்னா எவ்வளோ காஸ்டிங் இருந்தால் தான் அது ஒரு விஷயத்த எப்படி சொல்கிறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த கதைக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட் தேவை, நம்ம கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் சத்யராஜ் சாரை போய் மீட் பண்ணும்போது அவர் ஒரே ஒரு அர்த்தம் சொன்னார், இந்த படத்தில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்கேல் அப்படியே மாறிச்சு. அதுக்கப்புறம் ஜெய் சாரை மீட் பண்ணி பேசணும். ஜெய் சார் மீட் பண்ணி பேசும்போது அவர் கதை கேட்டோடனே ரொம்ப பிடிச்சிச்சு, கட்டுப்பிடிச்சி பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அப்போ ஷூட்டிங் டைமில் என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா இந்த ரம்ஜானில் வந்து நோன்பு இருந்தார். நம்மளாம் ஒரு வேளை சாப்பிட்றாவே டென்ஷன் ஆயிரும், அடுத்த வேலை பார்க்கும்போது என்னால் சாப்பாடு. அவர் 3 வேளையுமே சாப்பிட மாட்டார், வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து 3 வேளையுமே வந்து நடிச்சு கொடுத்தாரு. அது அவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது, ஆனால் அவரோட வலி எனக்கு தெரியும். ஏன்னா ஷார்ட்டு திடீர்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகும்ல, அந்த பசியோட அந்த ஒரு டென்ஷனோட இருக்கும்ல. அவர் இருந்த அந்த 25 நாளுமே சாப்பிடாம தான் வந்து ஒர்க் பண்ணார். அந்த நோன்பு இருந்த சமயத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டார், அவ்வளோ வலி வேதனையோட பண்ணார். அது எனக்கு நல்லா புரிஞ்சுது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் யோகி பாபு சார் வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணார். எல்லா விதத்துலையும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இந்த படம் முக்கியமாக நகரத்துக்கு காரணமே யோகி பாபு சார் மிக்க ஒரு மெயினான ஒரு இது. அதுக்கப்புறம் சாய்தன்யா அவங்க, அப்புறம் இவர் சிங்கமொழி அண்ணன், அப்புறம் ஸ்ரீமன் சார்லாம் பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா கேரவனுக்கே போக மாட்டார், ஸ்பாட்லேயே தான் இருப்பார். 2 பேரும் சேர்ந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார். அப்புறம் கிங்ஸ்லி, அப்புறம் இவர் இளவரசர் சார், அதுக்கப்புறம் பிரகையா, எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் என்னென்னா எனக்கு யாரோ பார்த்தோம், பட் கேமராமேன் வந்து கதை கேட்கும்போது அவர் கேட்கும்போது அவர் அந்த கேட்குற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஸ்பாட்டில் அவர் வந்து நான் என்ன கேட்குறேனோ அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழகாக எடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தார் அவர். ஸோ கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம இவர் தங்கதோர அண்ணன் வந்து ஸ்பாட்டில் செம ஜாலி. இங்கே எவ்வளோ அடித்தாரோ அதை விட பல மடங்கு அடிப்பார். அடித்து அதில் நம்ம ஏதாவது சின்னதாக பொறுக்கி போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தார். அதுக்கப்புறம் இவங்க கீர்த்தனா மேம் வந்து ஃபஸ்ட்டு ஜெய்க்கு அம்மா அப்படின்னு, ஜெய் சாருக்கு அம்மான்னு சொன்னோடனே ஐயோ நான் பண்ண மாட்டேன், நான் என்னோட இமேஜ் போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சத்யராஜ் சாருக்கு ஒய்ஃப்னோடனே உடனே ஓகேன்ட்டாங்க. அது ஏன்னா எனக்கு இன்னமும் தெரியல.
தெரியல. இப்படி பல விஷயங்கள் நிறைய விஷயம் நடந்துச்சு. அப்புறம் டெக்னீஷியனாக பார்த்தா நம்ம ஆர்ட் டைரக்டர்லாம் வந்து என்ன சொல்கிறது, நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதாரணமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆர்ட் டைரக்டர் ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர் வந்து அனந்தரிங்க குமார், அவரும் நல்லா ஹோப்ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சில ராஜேஷ், இளன் சார், அப்புறம் அஸ்ரப் சார், அப்புறம் உதயகுமார் மேனேஜர், இவங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் பொள்ளாச்சியில் நிறைய பேர் வந்து இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. எங்களால் முடிஞ்சவரையிலும் நாங்கள் வந்து நல்லபடியாக எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே பார்த்துட்டு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இது ஒரு குடும்ப பாங்காமல் ஒரு ஃபேமிலி ட்ராமா கலந்து ஒரு காமெடியான படம். நல்லா 2 மணி நேரம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படி ஒரு படம். இந்த படம் வெற்றி பெற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்தி வணங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்து கொடுத்துருக்கோன்ற ஒரு மன திருப்தியோடு இருக்குங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே முதல் ப்ரொடியூசர்ன்ற படம் இல்லாமல் எல்லாருமே அவங்க டைமை அவங்க பிஸி ஷெட்யூலில் எனக்கு நிறைய ஒதுக்கி கொடுத்தாங்க. நல்லபடியாக வந்திருக்குதுங்க படமும். பாட்டு இமான் சார் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாருங்க எனக்குங்க உண்மையாலுமே. அதனால நம்ம என்ன சொல்கிறதுங்க, வள்ளல்னு ஒன்று கொடுத்துட்டேங்க அவருக்கு. எனக்கு கேட்காமே கொடுத்துட்டதுனால இசை வள்ளல்னு இமான் சாருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்கேங்கண்ணா. அப்புறம் யோகி பாபு சார், ஜெய் சார்லாம் ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, கூட பிறந்தவங்க மாதிரி நேரங்காலம் பார்க்காம அவங்க டைட் ஷெட்யூல்லையும் ரொம்ப நமக்காக நேரம் ஒதுக்கி, சத்யராஜ் சாரோடைய இதெல்லாம் ரொம்ப நிறையா எனக்கே வாழ்க்கைக்கு நிறையா கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப எளிமையாக இருக்காங்க. ரொம்ப அனுசரித்து எல்லாருக்காகவும் படத்தை நல்லபடியாக சீக்கிரமாக முடிக்கணுன்ட்டு ஒரு 4 மாதத்துலேயே ஷூட்டிங்லாம் எல்லாமே முடிச்சிட்டோங்க நாங்கள். அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அப்புறம் ரிலீஸு கொஞ்சம் சினிமா நான் இத்தனை நாளாக ஆடியன்ஸாக தான் பார்த்துருந்தேங்க. உள்ளே வந்த அப்புறம் தான் தெரியுது இது பெண்டை கைட்டு நம்ம போட்டுக்குதுங்க. சினிமா எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குண்ணா, ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளை என்ன சொல்கிறதுங்க பாயில் பண்ணிடுதுங்க சினிமாங்க. ரிலீஸ் ஆகி அப்புறம் டேட்டு பார்த்துட்டு எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண பார்த்தா பெரிய பெரிய டைனோசர்லாம் உள்ளே இறங்குறாங்க. சரி நம்ம அப்புறம் கேப்பில் ஒதுங்கி பண்ணிட்டோம். நல்லபடியாக இப்போ ரிலீஸ் February 14th பிளான் பண்ணியிருக்கோங்க. படம் நல்ல ஒரு குடும்ப சித்திரமாக ஒரு நல்ல காமெடியாக எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் எல்லாரும் அவங்கவுங்க கால் ஷீட்டோடைய இதனால வர முடியாமல் போச்சுங்க. இல்லை எல்லோரும் வர மாதிரி தான் நாங்கள் ஒரு குடும்பமாக பண்ணி விழாவை பண்ணுற மாதிரி இருந்தோம். எனவே நம்ம வெற்றி விழாவில் சந்திப்போம்னு நினைக்கிறோங்க எல்லாருமேங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த செய்தி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோங்க எல்லாருமேங்க. படம் நல்லா ஒரு பேக்கேஜாக நல்லா வந்திருக்குது. ஆடியன்ஸாக எனக்கு திருப்தியாக இருக்குங்க. ப்ரொடியூசர் செகண்டரிங்க. ஃபஸ்ட்டு ஒரு நான் ஆடியன்ஸ் பல்ஸில் தான் பார்த்தேன் படத்தை. பிரதாப் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவருடைய கதையால் தான் மெயினாக படம் எடுக்கணுன்னே தோணுச்சுங்க. நிறைய ஒரு 50 பேர்கிட்ட கதை கேட்டேன். அவர்கிட்ட தான் முத கதை கேட்டது எனக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமாக அமைஞ்சுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதாப் சார் உங்களுக்குங்க. ஏன்னா அவர் தனியான தேங்க்ஸ் சொல்ல நானும் அவர் ஒன்று தாங்க. எல்லாமே சேர்ந்து அவரால் தான் என்னால் இத்தனை நண்பர்கள் கிடைச்சாங்க எனக்குங்க. அப்புறம் எல்லாம் முயற்சி எடுத்திருக்கோம். நானும் ஒரு பட டைட்டில் மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு நானும் ஒரு பேபி தாங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு 6 பேபி வந்திருக்கோங்க படத்தில். என் தம்பி பிரதோஷ் புதுசாக அவரும் புதுசாக இப்போ இளைய வருங்க. எல்லாம் உங்களுடைய ஆதரவே எங்களுக்கு எல்லாருக்குமே தேவைங்க. சீனியர்ஸோடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய இதுவும் எங்களுக்கு ஆதரவும் என்றைக்கும் இருந்துச்சுன்னா இந்த படம் நல்லபடியாக வெற்றிகரமாக அமையுங்க. இண்டஸ்ட்ரியில் நானும் ரவுடி தான் மாதிரி நானும் ப்ரொடியூசர் தான் திருப்பி படம் எடுப்பேங்க. பாருங்கள் கொஞ்சம் எல்லாமே உங்களுடைய ஆதரவுக்கு உங்களுடைய வருகைக்கு ரொம்ப நன்றிங்க.